அண்ட் நிறைய பேர் எஸ்ஐபியே ப்ராடக்ட்னு நினைச்சிட்டு இருக்க ஆளுங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எஸ்ஐபிங்கிறது ஒரு மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னே தெரியாம நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், என்னோட சைல்டோட எஜுகேஷனுக்கா, மேரேஜ்க்கா, இல்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கா, என்ன பர்பஸுக்காக நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண நான் விருப்பப்படுறேன், அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்கு தான் நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, நம்மளோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுங்கிறது தெரியும். எந்த கோல் என்னோட ஃபேமிலிக்கு ரிலவெண்டா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேர் ஐடியா இருக்கணும். நம்ம வந்து நம்மளோட ஜேர்னியை லேட்டா ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 45 வயசுக்கு மேல தான் எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் லைஃபே ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, தே ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் ஷார்ட்கட்ஸ். உங்களோட லைஃப் வந்து சர்க்கிள்லேயே மூவ் ஆயிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் நாட் பி ஏபிள் டு ரீச் யுவர் டெஸ்டினேஷன் இல்லையா? ஸோ எப்போ நீங்க வந்து உங்களோட லைஃபை வந்து ஸ்ட்ரைட்டா நீங்க டிராவல் பண்றீங்களோ அப்படின்னா தான் உங்களோட வெல்கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாவை சொல்லட்டுமா? எல்லாருக்குமே இன்னைக்கு தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் டு கிரியேட் ஹியூஜ் வெல்த் கிரியேஷன் அண்ட் பெரிய ஒரு கார்பஸ் பில்ட் பண்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இது கூட நான் இன்னொரு டேட்டா ஒன்று சொல்றேன் பாருங்க, சுவாரஸ்யமான ஒரு டேட்டா. இன்னைக்கு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் அன் எஸ்ஐபி இது யாருக்குன்னா, யாரெல்லாம் வந்து தனியாக அவங்களாவே ரிசர்ச் பண்ணி வித்தவுட் அட்வைசர் ஹெல்ப் இல்லாமல் பண்ணுற இன்வெஸ்டர்ஸோட ஆவரேஜ் எஸ்ஐபியோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ தெரியுங்களா? இட் ஹஸ் நாட் ஈவன் கிராஸ் 3 years. தட் இஸ் தி சேடஸ்ட் ஸ்டோரி அண்ட் அதர் பார்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஸ். இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னு தெரியுங்களா? கோலே ஐடென்டிஃபை பண்ணாமல் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி நானும் ஸ்டார்ட் பண்ணுறேங்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மெயின் காரணம். அண்ட் நிறைய பேர் எஸ்ஐபியே ப்ராடக்ட்னு நினச்சிட்டு இருக்க ஆளுங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எஸ்ஐபிங்கிறது ஒரு மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஐபி இஸ் நத்திங் பட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது தான் ப்ராடக்ட். எப்படி இன்சூரன்ஸுங்கிறது ஒரு ப்ராடக்ட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு ப்ராடக்ட். அதில் வந்து நம்ம ரெகுலராக டிசிப்ளின் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மோடை சூஸ் பண்ணுறது தான் இந்த எஸ்ஐபிங்கிறது. ஸோ இப்போ நம்ம கோலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கான்டென்ட்டில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட். கோல் ஏன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்குள்ளே போகணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் ஏல இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு தாம்பரத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அங்கேருந்து நீங்கள் வந்து அண்ணா நகர் போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த அண்ணா நகருங்கிற ஒரு டெஸ்டினேஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் தானே நீங்கள் அண்ணா நகர் நோக்கி உங்களோட ட்ராவல் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் தாம்பரத்துலேருந்து ஆரம்பித்து நீங்கள் அந்த சைடு கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு சைடில் போயிடுவீங்க இல்லையா? இதுதான் நிறைய பேருக்கு வந்து இந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுறதோட விளைவுகள் இதுவாக தான் இருக்குது. கோல்ஸை எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்டர்ஸ் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அண்ட் செகண்ட் திங், டேர்ம் என்னால் என்ன கட்ட முடியுங்கிறத நம்ம பார்த்துடுறோம். தேர்டு திங், என்னால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்கிறத பார்க்குறோம். ஃபோர்த்து, வர மெச்சூரிட்டியை வச்சு நான் அந்த கோலோட நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ இட் ஷுட் பி அதர் வே அரவுண்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ண வேண்டியது என்ன? கோல் ஐடென்டிஃபை பண்ணும். என்ன கோல் எனக்கு, நான் எதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னோட சைல்டோட எஜுகேஷனுக்கா, மேரேஜ்க்கா, இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கா, என்ன பர்பஸுக்காக நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண நான் விருப்பப்படுறேன், அதை ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட், நம்ம பண்ண வேண்டிய அடுத்த டாஸ்க் என்னென்னா, இதை நான் ரீச் பண்ணணும்னா என்னோட ப்ராடக்ட்டு எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். எனக்கு இங்கேருந்து ஒரு 10 years இருக்குது, 15 years இருக்குது, என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 3 crores நான் கார்பஸை பில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அந்த 15 yearsல எனக்கு அந்த 3 crores கார்பஸை பில் பண்ணணும்னா என்னோட ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸை ஃபெச் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கணும். தேர்டு, அதுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபோர்த்து, என்ன ப்ராடக்ட் எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த மாதிரி தான் நம்ம டிஃபைன் பண்ணோம். ஆனால் நம்ம இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்டை வாங்கிடுறோம், அதுக்கப்புறமா வர மெச்சூரிட்டியை வச்சு அந்த டைமில் எனக்கு என்ன டிஃபிசிட் இருக்கோ, பையனோட எஜுகேஷன் கொஞ்சம் குறையுதுன்னா அந்த கோல்லேருந்து வந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வந்த மணியை எடுத்து அது அந்த டைமில் வந்து நம்ம சமாளிச்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு கோல்லேருந்து ஆரம்பிங்க. கடைசியாக நீங்கள் வந்து ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் நார்மலாக சொல்கிறது என்னென்னா, உங்களோட கோல்ஸை நீங்கள் ஸ்மார்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது நாங்கள் சொல்லுவோம். ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட். இந்த மாதிரி நீங்கள் பிரிக்கணும் உங்கள் கோலை. ஸ்பெசிஃபிக்,
உங்களோட கோலை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பர்பஸ்க்காக நான் இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ளே நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், என்ன என்னோட கோல் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெஷரபிள். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் எவ்ரி இயர் ஆன் இயர் டோன்ட் ஃபர்கெட் டு ரிவ்யூ யுவர் கோல்ஸ். ஏன்னா நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணும்போது தான் வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங், அன்றைக்கு எனக்கு என்ன கேப் இருக்குது, எப்படி நான் அச்சீவ் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன நான் டியூனிங்ஸ் பண்ணணும், நான் ஏதாவது இன்க்ரிமெண்டலாக சேவ் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி யோசிப்பீங்க. அச்சீவபிள், எனக்கு எந்த மாதிரியான எனக்கு கையில் இருக்க சர்ப்ளஸை வச்சு எந்த கோலை என்னால் அச்சீவ் பண்ண முடியுமோ, என்ன மாதிரி கார்பஸை பில்ட் பண்ண முடியுமோ அது எனக்கு அச்சீவபிளாக இருக்குமா இருக்காதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு தென் யூ ஹவ் டு இன்வெஸ்ட். நீங்கள் ஒரு 10,000 ரூபா எஸ்ஐபி போட போகிறீங்க, அடுத்த 20 வருஷம் தான் போட போகிறீங்கன்னா எனக்கு 10 கோடி ரூபா நீங்கள் டார்கெட்டை வைக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டே பண்ணாது. இது எப்படின்னா ஒரே மாதம் ஜிம் போய் நான் 25 கிலோ வெயிட்டை குறைக்கணுங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் 3லேருந்து 4 நாள் ரொம்ப ஹார்டாக ஜிம்முக்குள்ளே போவீங்க, ஹிட் பண்ணுவீங்க ஜிம்மை, அண்ட் உங்களுக்கு பாடியில் பெயின் வரும், இன்ஜுரிஸ் வரும், அண்ட் யூ வில் ஸ்டாப் கோயிங் டு ஜிம். அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா உங்களோட கோல்ஸ் எப்பயுமே உங்களை மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை நகர மாதிரி இருக்கணும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிலவெண்ட். உங்களுக்கும் உங்களோட கோலுக்கும் ரிலவன்ஸ் இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் வெக்கேஷன் போகிறதுங்கிறது அவருக்கு ரிலவெண்ட்டான கோலாக இருக்கலாம், இல்லை அவருக்கு மர்சிடிஸோ இல்லை BMW வாங்குறது வந்து அவருக்கு ரிலவெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் நமக்கு தான் நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, நம்மளோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுங்கிறது தெரியும். எந்த கோல் என்னோட ஃபேமிலிக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேர் ஐடியா இருக்கணும். ப்ராபப்ளி உங்கள் பசங்களை வந்து நீங்கள் அப்ராட் அனுப்புறதுங்கிறது உங்களுக்கு மோர் ரிலவெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிலவெண்ட்டாக உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே டைம் பவுண்டாக இருக்கணுங்க உங்கள் கோல்ஸ். இங்கேருந்து நான் ஒரு 10 கோடி ரூபா கார்பஸை கிரியேட் பண்ணுறேங்கிற மாதிரி வேகாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் எந்த டைம்குள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், என்னோட ரிட்டையர்மெண்ட் வந்து நான் 50 வயசில் பிளான் பண்ணுறேன்னா 55 வயசில் பிளான் பண்ணுறேன்னா அந்த 55 வயசுக்குள்ளே நான் என்ன மாதிரியான கார்பஸ் பில் பண்ணணும், என்னோட சன்னோட எஜுகேஷன் இன்னும் 15 வருஷம் இருக்குன்னா அந்த 15 வருஷத்துக்கு நான் என்ன மாதிரியான கார்பஸை பில் பண்ணுங்கிறது எல்லாமே டைம் பவுண்டாக இருந்தால் தான் அது பேரே கோல், இல்லாட்டி அது பேர் டிசைருங்கிற மாதிரி மாறிடும். ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் கோல்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அடுத்தது நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து ஆர் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து பார்க்குற சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஸ்டார்டிங் தேர் ஃபினான்ஷியல் ஜேர்னி வெரி வெரி லேட். இட் கேன் பி எனி ரீசன்ஸ் ஃபார் தட் மேட்டர். அவங்களோட 25 to 35 40 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஆர் அவங்களோட ஃபினான்ஷியல் இம்பேலன்ஸ் இருக்கும், ஆர் ஜாபில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் ஆனால் நம்மளோட ஜேர்னியை ஃபினான்ஷியல் லைஃப்பை நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால அதனால் ஆக போகிற இம்பேக்டை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இது நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு லேமேன் லாங்குவேஜில் வந்து நான் வந்து உங்களுக்கு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் போகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாம்பரம் டு அண்ணா நகருக்கு எனக்கு வந்து ஒரு 1 hour ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காரில் போகிறதுக்கு. எனக்கு நான் வந்து ஒரு 1/2 hour டிலேடாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அடுத்த 30 மினிட்ஸில் நான் ரீச் பண்ணுங்கிற அந்த அர்ஜென்சியை நம்ம காட்டுவோம். அந்த அர்ஜென்சியை காட்டும் போது என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், நம்ம நார்மலாக டிராஃபிக் சிக்னல் விழுந்தால் கோவம் வரும், டிராஃபிக் போலீஸை நம்ம திட்டுவோம், நடுவில் சைக்கிளை யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா அவங்க மேலே நம்ம எரிஞ்சு விழுவோம், என்னென்னமோ தப்பு பண்ணுவோம் நம்ம ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா. ஆனால் நம்ம என்ன ஒரே ஒரு விஷயம் நம்ம மறக்கிறோன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணது 1/2 hour லேட்டு அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம் இல்லையா. when it comes to financial life, இதை நான் எப்படி கோரிலேட் பண்ணுறேன்னா, நம்ம வந்து நம்மளோட ஜேர்னியை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 45 வயசுக்கு மேலே தான் எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் லைஃபே ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, தே ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் ஷார்ட் கட்ஸ். எப்படி அந்த 30 நிமிஷத்தில் நான் வந்து தாம்பரத்துலேருந்து அண்ணா நகர் போகிறதுக்கு நான் ரஷ் பண்ணுறனோ, அதே மாதிரி இங்கே என்னெல்லாம் ஷார்ட் கட்ஸை பார்க்குறாங்கன்னா, எனக்கு கிரிப்டோவில் ஹெல்ப் ஆகுமா, ஆர் ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணலாமா, F&O பண்ணலாமா, இல்லை யாராவது ஒருத்தங்க எனக்கு கேரண்டீடாக 40% எனக்கு வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸ் தராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பான்சி ஸ்கீமில் வந்து மாற்ற ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா 2 ரீசன். ஒன்று வந்து கிரீடினஸ், செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா they would have started their financial life very very late. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஜேர்னியை எவ்வளோக்குள்ள ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள ஸ்மூத்தாக போகலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 hour டைம் இருக்குங்கிறப்போ உங்களோட டெஸ்டினேஷன் மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்களா, நீங்கள் போகிற ட்ராவல் எல்லாத்தையுமே நீங்கள் என்ஜாய் பண்ணி பக்கத்தில் ஒய்ஃபோ உங்கள் பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்க கூடலாம் பேசிக்கிட்டு உங்களோட ஜேர்னியை உங்களோட ட்ராவலை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். என்ன பொறுத்தவரைக்கும் நான் அதுதான் என்னோட இன்வெஸ்டர்ஸ்ட்டை சொல்லுவேன். நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷன் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அந்த பார்ட் ஆஃப் லைஃப் மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடாது, உங்களோட ட்ராவலும் சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்குள்ள ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. அண்ட் கம்மிங் டு தி கோல் பிளானிங், நீங்கள் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட கோலை நீங்கள் 2ஆக பிரிக்கணும். ஒன்று வந்து கமிட்டட் கோல், இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்டட் கோல்னு சொல்லி ரெண்டாக நீங்கள் பிரிக்கணும். கமிட்டட் கோல் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த காரணத்தை கொண்டும் சில விஷயம் நம்ம லைஃப்பில் நம்மளால் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது இல்லையா.
ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, பசங்களோட எஜுகேஷனுங்கிற கோலை நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, அதே மாதிரி உங்கள் பசங்களோட மேரேஜை நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான கோல்லாம் கமிட்டட் கோல்ஸை நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணணும். அண்ட் இன்ட்ரெஸ்டட் கோல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையிங் எ செகண்ட் ஹோம். இது வந்து நடந்தாலும் ஒன்றும் இல்லை, நடக்கலாம்னு நம்மளுக்கு ஒன்றும் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போடல. ஒரு இன்டர்நேஷ்னல் வெக்கேஷன், அது வந்து இன்ட்ரெஸ்ட், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நான் இதெல்லாம் வந்து ப்ரைமரி கோல், அதாவது என்னோட கமிட்டட் கோலை சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த தெளிவு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கணும். ஸோ என்னோட கமிட்டட் கோல்ஸ் என்ன, என்னோட இன்ட்ரெஸ்டட் கோல்ஸ் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கமிட்டட் கோல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கமிட்டட் கோல்ஸ் எல்லாம் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சைடு நீங்கள் இன்ட்ரெஸ்டட் கோல்ஸை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. அண்ட் லாஸ்ட் திங், கோல் மேப்பிங்கை பற்றி, கோல்ஸை பற்றி நான் பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். கோல்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்த கோலோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 3 அட்வான்டேஜ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, you will become disciplined and you'll have tremendous focus in what you're doing. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களோட குழந்தைக்காக ஒரு ரெகுலராக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபிஎஸ் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, ஆர் எனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் தட் மேட்டர், நீங்கள் ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ போட்டுட்ருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு கார் வாங்கணுங்கிற ஒரு ஆசை வரும்போது உங்கள் குழந்தைக்காக நீங்கள் போட்ட அந்த எஸ்ஐபியை உடச்சி நீங்கள் கார் வாங்க மாட்டீங்க இல்லையா? ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம கோலை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ராவல் பண்ண சொல்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பயங்கரமாக இருக்கும். இதே இது நீங்கள் ரேண்டமாக போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? ஏதோ ஒன்று என் கையில் நீங்கள் 10,000 இருக்குது, 15,000 இருக்குது, நான் போடுற ஒரு எஸ்ஐபின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் ஒரு கார் வாங்கணுங்கிற ஒரு ஆசை வரும்போது உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் லைக் அன் ஏடிஎம். ஸோ அங்கேருந்து நீங்கள் உடச்சி எடுத்து நீங்கள் வந்து காரை வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறமா உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ்லாம் நீங்கள் மீட் அவுட் பண்ண முடியாமல் போய்டும் இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் ஒய் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை யுவர் கோல் அண்ட் யூ ஹேவ் டு கெட் இட் ஸ்டார்டட். செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் நாட் மிஸ் அவுட் ஆன் யுவர் காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா இருக்குன்னு சொல்லி. நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேருந்து ரிடம்ஷன் பண்ணுவாங்க, நாளைக்கு வந்து ப்ராப்பர்ட்டியில் போடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மணி எடுத்து கோல்டில் போடுவாங்க. அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது கூட இன்றைக்கி நான் ஸ்மால் கேப் நல்லா இருக்குது, ஸ்மால் கேப்பில் ட்ராவல் பண்ணுறேன், நாளைக்கு மிட் கேப் நல்லா இருந்தால் மிட் கேப்பில் ட்ராவல் பண்ணுறேன், நாளைக்கு லார்ஜ் கேப்னா லார்ஜ் கேப். ஸோ என்ன நடக்கும்னா, நீங்கள் உங்களோட ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதை நான் எப்படி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, உங்களோட லைஃப் வந்து சர்க்கிள்லேயே மூவ் ஆகிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் நாட் பி ஏபிள் டு ரீச் யுவர் டெஸ்டினேஷன் இல்லையா? ஸோ எப்போ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அப்போனா தான் உங்களோட டெஸ்டினேஷன் நீங்கள் ரீச் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு இந்த ரொட்டேஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா, லெஃப்ட் பாக்கெட் ரைட் பாக்கெட், ரைட் பாக்கெட் லெஃப்ட் பாக்கெட்டுங்கிற ரொட்டேஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கோல்ஸை நீங்கள் ரீச் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கோல் ஐடென்டிஃபை பண்ணி ட்ராவல் பண்ணும்போது யூ வில் நாட் கம்பேர் யுவர் போர்ட்ஃபோலியோ வித் அதர்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட கோல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களோட ரிஸ்க் அப்பிடேட் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட ஃபினான்ஷியல் சர்ப்ளஸ் வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட ரிஸ்க் அப்பிடேட் வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட ஃபினான்ஷியல் சர்ப்ளஸ் வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட கோல்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட கோல் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதோட கனெக்ட் ஆகி நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணாமல் கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டோட நீங்கள் இப்போ உங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன், எஸ்ஐபியோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இஸ் அரௌண்ட் 3 இயர்ஸ் தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு கோல் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணும்போது we will be able to take it for a longer period and marketோட fluctuations is not going to affect us. அண்ட் நடுவில் எந்த விதமான தடங்கள் வந்தாலும் நம்ம வந்து எஸ்ஐபியை நம்ம கான்ஸ்டண்ட்டாகவும் ஸ்டெப் அப் பண்ணியும் நம்ம கொண்டு போகிறதுக்கு கோல் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுட்டு இருப்பீங்கிற அந்த நோட்டோட திஸ் இஸ் மகேஷ் சைனிங் ஆஃப். வி வில் கேட்ச் அப் இன் another interesting video soon. Thank you so much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.